ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் பேங்கிள் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறதோ அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேங்கிள்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ரவுண்ட் பேங்கிள்ஸ், இன்னொன்று ஃப்ளாட் பேங்கிள்ஸ். இந்த மாதிரி கர்வாக இருக்கிறது நார்மல் ரவுண்ட் பேங்கிள்ஸ், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ். ஸ்டோன்ஸ் இல்லாமல் வெறும் சில்க் த்ரெட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பேங்கிள்ஸ் மேக் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பேங்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பேங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி பேங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து 2 கட், இது 4 கட் பேங்கிள்ஸ், இதிலே சிங்கிள் கட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஃப்ளாட் பேங்கிள்ஸ். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸ்டோன்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது 2 கட், இது 4 கட், இதுலேயே சிங்கிள் கட்டும் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு பேங்கிள்ஸ் வரும். இது 4 கட் பேங்கிள்ஸ். இந்த மாதிரி 12 செட்டு வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 12 செட் பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக தான் நமக்கு வந்து பேங்கிள்ஸ் கொடுப்பாங்க. சிங்கிள் பேங்கிள்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சில ஷாப்ஸில் வேணால் ஒரு செட் பேங்கிள்ஸ், 2 செட் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் எல்லோரும் இந்த மாதிரி பாக்ஸாக தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த பேங்கிள்ஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். 2 கட் வேணால் 2 கட் நீங்கள் வாங்கிக்கலாம். சிங்கிள் கட் வேணாலும் நீங்கள் சிங்கிள் கட் ஒரு பாக்ஸாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் தான். சில்க் த்ரெட்டில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, பிராண்ட்ஸும் நிறையாவே இருக்குது. நம்ம ஆரி ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு டபுள் பெல் தான் யூஸ் பண்ணுவோம். பேங்கிள் ரேப் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறது இல்லை, ஜஸ்ட்டு பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். உங்கள் ட்ரெஸ்ஸஸ்க்கு சாரீஸ்க்கு மேட்சிங்காக என்ன கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட் வாங்கி பேங்கிள்ஸ் ரேப் பண்ணிக்கலாம். நார்மலாக வெறும் சில்க் த்ரெட்டில் மட்டும் பேங்கிள்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோல்டன் கலர் கூட யூஸ் பண்ணி பேங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளூ தான் பார்க்க போகிறோம். க்ளூவில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. இது ஃபேப்ரிக் க்ளூ. நார்மலாக நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் க்ளூ, ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறதுக்கு, சில்க் த்ரெட் பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம இந்த க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இது மெட்டாலிக் க்ளூ. இதில் வந்து B7000, B6000, B3000 வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. எல்லாமே ஒன்று தான். சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்பர் மட்டும் மாறும். நீங்கள் மெட்டாலிக் க்ளூன்னு கேட்டு வாங்கிக்கலாம். 3D பேங்கிள்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த க்ளூ யூஸ் பண்ணி மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சிங்கிள் கட் பேங்கில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிக் ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் குந்தன் ஸ்டோன், டெலகிராம் ஷேப். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறையா ஷேப்ஸ் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேங்கிள்ஸ் மேக் பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு சம்கி யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின்லேயே நிறையா கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சான கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக நீங்கள் கோல்டு, ஒயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மெட்டாலிக் ஃபினிஷ் ஸ்டோன். இது நார்மல் குந்தன் ஸ்டோன், இது மெட்டாலிக் ஃபினிஷ் ஸ்டோன். நீங்கள் எந்த ஸ்டோன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். இது ட்ராப் ஷேப்னு சொல்லுவாங்க. இது ஜர்தோசி. இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஜர்தோசி பேங்கிள் தான். நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணி கூட பேங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இது மேட் ஃபினிஷ் ஸ்டோனு தான். இது நார்மல் கிளிப் ஸ்டோன், குந்தன் ஸ்டோனில். பியர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இது வந்து காஜு கட்லி ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நிறைய ஷேப்ஸ் வந்து இருக்குது. லீஃப் ஷேப்ஸில் இருக்குது, இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குது, ட்ராப் ஷேப் இருக்குது, நிறையா ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வாங்கி பேங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இது ரெக்டாங்கிள் ஷேப், இது ஸ்கொயர் ஷேப், நார்மல் குந்தன் ஸ்டோன். இது மேட் ஃபினிஷ்லேயே ரவுண்ட் ஷேப். இது ட்ரையாங்கிள் ஸ்டோன். இது நார்மல் குந்தன் ஸ்டோன். இது நார்மல் குந்தன் ஸ்டோன் தான். இது வந்து சுகர் பீட்லேயே வந்து கலர் சுகர் பீட். இந்த பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிஸ்ஸர். நீங்கள் சிஸ்ஸர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் த்ரெட்ஸ் கட் பண்ணிக்கலாம். குட்டி சிஸ்ஸர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிஸ்ஸரை விட நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி த்ரெட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம த்ரெட் ரேப் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு சிஸ்ஸரை விட இந்த கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டூலோட நேம் ப்ளையர்ஸ். இந்த டூல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம பேங்கிள்ஸில் ஏதாச்சும் வளையம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதை வந்து நமக்கு வளைக்கிறதுக்கு, கட் பண்ணுறதுக்குலாம் நம்ம இந்த டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ் யார் சைஸ்க்கு பண்ண போகிறீங்களோ அவங்க சைஸ்க்கு கரெக்டாக பேங்கிள்ஸ் வாங்கிக்கோங்க.
பேசிக்காக இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே உங்களால் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக் பண்ண முடியும். மெயினான மெட்டீரியல்ஸ் நமக்கு வந்து பேங்கிள், சில்க் த்ரெட்டு, க்ளூ, சிசர் ஆர் கட்டர். மற்றபடி ஸ்டோன்ஸ், பீட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த சைஸ் ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.